பிக் பாஸ் சீசன் 9 ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரெண்டு அப்டேட்னு சொல்லலாம், ஒன்னு இல்ல ரெண்டு அப்டேட் வந்திருக்கு. சோ அதுல ஒரு அப்டேட் ரொம்ப முக்கியமான அப்டேட். அதாவது ஆடிஷன் யார் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 குள்ள போறதுக்கு எப்பவுமே ஆடிஷன் எடுப்பாங்க. சோ அதுல வந்து சில கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. லாஸ்ட் சீசன்ல கூட சில பேர் பேசியிருப்பாங்க, வீட்டுக்குள்ளே அதை பத்தி பேசியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆடிஷன் வந்து யார் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து லீக் ஆயிருக்கு. சோ அதுல முக்கியமா ஒரு 5 பேரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சோ இந்த 5 பேரும் பாத்தீங்கன்னா வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணவங்க, புது வீடு புது மனுஷங்க. சோ அந்த லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அது கூடவே ஒரு முக்கியமான விஷயம், பிக் பாஸ் சீசன் 9 எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். கைஸ் இந்த வீடியோ சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்க போகுது. இது மட்டும் இல்ல, இப்ப அடுத்து பிக் பாஸ் கிட்ட வர வர பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டா வந்துட்டே இருக்கும். சோ அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோ சஜஸ்ட் ஆகும். எனிவேஸ் இந்த வீடியோல அந்த 5 பேர் கொண்ட லிஸ்ட்டை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொன்னிருந்தேன்ல ரெண்டு அப்டேட் வந்திருக்குன்னு. அதுல ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன், செப்டம்பர் மாசம் ஆரம்பிக்கிற மாதிரி ரூமோட ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருப்பேன். சோ அது வந்து செப்டம்பர் இல்ல, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆஸ் யூசுவல் எப்படி அக்டோபர்ல ஆரம்பிக்குமோ சோ அந்த மாதிரி அக்டோபர்ல தான் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. செப்டம்பர் இல்ல அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஆரம்பிக்குது. சோ இந்த சீசன்ல நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன்ல, இந்த கண்டஸ்டன்ட் எல்லாரும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி விஜய் டிவி ப்ராடக்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தேன்ல. பட் அது மட்டும் இல்லங்க, என்னதான் விஜய் டிவி ப்ராடக்ட் அதிகமா இருந்தாலுமே அது கூடவே இந்த சீசன்ல இன்ஃப்ளூயன்சர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்க போகுது. எதுக்காக இன்ஃப்ளூயன்சர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஃபேன் ஃபாலோவிங்கோட இருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் அதிகமா உள்ள தூக்கி போட்டா கம்பல்சரி இது மூலமா டிஆர்பி இன்னும் எகிரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அதனால இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம காமன் பீப்பிள்லயும் பாத்தீங்கன்னா 1-2 பேரை பிக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இல்ல 2 பேர் பாத்தீங்கன்னா காமன் பீப்பிள்ல இருந்து எடுக்க போறாங்க. காமன் பீப்பிள் எடுக்கும்போது இவங்களுக்குள்ள வர கான்ஃபிளிக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதனால தான் ஒருத்தர் 2 பேர் எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் எது வந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 5 பேர் கொண்ட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாலசரவணன். இவர் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றாங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா காமெடினா நம்ம பார்த்திருப்போம், ஆக்டரா பார்த்திருப்போம், நிறைய ரோல்ல வந்து இவர் பண்ணிருக்காரு, கேரக்டர் ரோல்லாம் பண்ணிருக்காரு சினிமால, தமிழ் சினிமால. இவர் உள்ள வந்தா கிட்டத்தட்ட யாரோட ரோலை இவர் எடுப்பாருன்னு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா சீசன் 5ல ராஜு இருந்தார்ல, சோ அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு என்டர்டெயின்மென்ட் பேக்கேஜா இவர் இருப்பாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. சோ பாலசரவணன் வந்து வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இவரை வந்து ஆடிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்து லீக் ஆயிருக்கு. சோ அப்படின்னும் போது பாலசரவணன் உள்ள வந்தா ராஜு மாதிரி ஒரு பிளே வந்து உள்ள கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து காமெடியா நடிப்பாங்க, ஆனா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா காமெடி பண்றதுக்கான ஒரு வீடு இல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு சூனியம் முச்ச வீடு. சோ அந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமெடி மட்டுமே பண்ணிட்டு இருந்தா ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். சில பேர் மட்டும் தான் அந்த மாதிரி ஓடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ராஜு ஓட்டினாரு, சாண்டி இவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாவே ஓட்டினாங்க. சில பேர் மட்டும் தான் இதுல காமெடி வச்சு தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பல பேர் மாட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எனிவே சரவணன் வந்து உள்ள வந்தாருன்னா அவர் எப்படி ப்ளே பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் ரெண்டாவதா இருக்க ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி. சோ இவங்களை வந்து பாத்தீங்கன்னா கலாட்டா சேனல்ல பாத்துருக்கலாம், நிறைய யூடியூப் சேனல்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால இவங்களுக்குன்னு ஃபேன் ஃபாலோவிங் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ பார்வதி, விஜய் பார்வதி வந்து இவங்க உள்ள வந்தா பயங்கரமான கான்ட்ரோவர்சிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்பெகுலேட் பண்றாங்க. சோ இவங்களும் பாத்தீங்கன்னா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற நியூஸ் இப்ப லீக் ஆயிருக்கு. லாஸ்ட் சீசன்லயே இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, பட் வரல. சோ இந்த சீசன்ல அதிகபட்சம் விஜய் பார்வதி வந்து உள்ள வந்துருவாங்க. சோ இவங்க உள்ள வந்தா பயங்கரமான கான்ட்ரோவர்சிஸ் இருக்கும். ஏன்னா பயங்கர போல்டான ஆளு இவங்க. சோ அப்படின்னும் போது கம்பல்சரி பிரச்சனையை வந்து கிளப்புவாங்க, இல்ல பிரச்சனை ஏதாவது நடந்தா கம்பல்சரி தட்டி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க போல்டான ஆளா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இவங்க சோஷியல் மீடியா பார்த்த வரைக்கும் அப்படிதான் தெரியுது. ஆனா என்ன இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து ஒரு புரட்சி பெண்ணா அவங்க இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் விஜய் பார்வதி உள்ள வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த ஆடிஷனும் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ இவங்க உள்ள வருவாங்களா இல்லையா அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்க போறது இல்ல. இவங்க உள்ள வந்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க போல்டா கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல சாப்பிட்டு தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஆள் தான் பாத்தீங்கன்னா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஆல்ரெடி 2-3 ஷோ வந்து ஜட்ஜ் பண்ணிருக்காரு. சோ விஜய் டிவில ஃபெமிலியரான ஆளும் கூட, சினிமாலே ஃபெமிலியரான ஆளும் கூட. இப்ப கூட பீஸ்ட் படத்துல நடிச்சிருக்காரு. சோ டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. சோ இவரும் இப்ப பாத்தீங்கன்னா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. சோ இவர் ஆடிஷன்ல செலக்ட் ஆனாரா இல்லையா தெரியல, பட் இவர் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சதீஷ் இவர்ல ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி இருந்தா இது உண்மையா இருக்கும் பட்சத்துல கம்பல்சரி பாத்தீங்கன்னா இவர் வந்து உள்ள எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா இவர் யாரோட ரோலை ப்ளே பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்கன்னா சாண்டி மாஸ்டர் சீசன் 3ல இருந்தார்ல, சோ அவரோட ரோலை தான் அவர் ப்ளே பண்ணுவாரு. சும்மா ஃபன்னா அவர் கொண்டு போவாரு. இவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேங்க கிரியேட் பண்ணுவாரு.
அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் சாண்டி மாதிரி ஒரு கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா சாண்டி கிரியேட் பண்ணது காரணம் அவர் கூட இருந்த டீம் இருக்காங்கல்ல, கவின், சோ தர்ஷன், முகேன், இவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா செட் ஆயிடுச்சு. அதை தவிர சீசன் 3 தவிர வேற எந்த சீசன்லயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேங் வந்து ஃபார்ம் ஆகல. எல்லா சீசன்லயும் பாத்தீங்கன்னா கேங் ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கேங் வந்து பாத்தீங்கன்னா புள்ளி கேங், இந்த கேங் ஃபார்ம் பண்ணிட்டு சில பேர் கார்னர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பேர் எடுப்பாங்களே தவிர இந்த சீசன் 3ல மட்டும் தான் தனியா இருந்தது இந்த கேங் வந்து ஜாலியா இருப்பாங்க, ஃபன்னா இருப்பாங்க, யாரையும் பாத்தீங்கன்னா கார்னர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் எடுத்தது பாத்தீங்கன்னா சீசன் 3 தான். சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சதீஷ் உள்ள வந்தா சாண்டி மாஸ்டர் அவர் ஒரு ரோல் எடுக்கிறாரா இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரரான ஆளா இருப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சோஷியல் மீடியால இந்த ஜட்ஜா இருக்கும்போது இந்த சமயத்தெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து ஃபன்னான ஆள் மாதிரி தான் இருக்காரு, ஃபன் பண்ணுவாருன்னு தான் நானும் நினைக்கிறேன். பட் எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வெளியே நம்ம பார்க்கறத வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அதாவது என்னதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு 20-25 நாள் கழிச்சு கம்பல்சரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்க கோவம்லாம் இருக்குல்ல அது கம்பல்சரி வெளியே வந்துரும். சில பேர் மட்டும் தான் அது கடைசி வரைக்கும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப ரேரான ஆள் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்ததெல்லாம். சோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஆளுங்களும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டைட்டில் அடிச்சது இல்ல. ஏன்னா டைட்டில் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லா எமோஷனையும் காமிச்சு தான் ஆகணும், அழுகணும், சிரிக்கணும், கோவப்படணும், கத்தணும். சோ இது எல்லாத்தையும் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நீங்க உண்மையா வாழ ஆரம்பிச்சா மட்டும் தான் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கவங்க கூட கனெக்ட் ஆகும். சோ சதீஷ் அந்த மாதிரிலாம் இருப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் இப்ப பார்க்க போறது ரீசன்ட் டைம்ல இவருக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்கு. சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இவருக்கு ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாளில பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. இவர் இப்ப ரீசெண்டா 1-2 படத்துல நடிச்சிருந்தாலுமே குக்கு வித் கோமாளில இவருக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகம். உமர் சோ இவர் வந்து உள்ள வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த ஸ்பெகுலேஷன்லாம் போடுவாங்க ரூமர்ஸ்லாம். சோ அந்த ரூமர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் பிரியாரிட்டில இருக்கிறது உமர் தான். அது மட்டும் இல்லாம இவர் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்ப லீக் ஆயிருக்கு. சோ உமர் வந்து பாத்தீங்கன்னா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருந்தா கம்பல்சரி உள்ள வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. உமர் உள்ள வந்து எப்படிப்பட்ட கேம் பிளே இருக்கும் அப்படி நம்ம ஸ்பெகுலேட் பண்றாங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாரு, கொஞ்சம் பிரைனியும் கூட. சோ இவருக்கு இப்ப இருக்க ஃபேன் பேஸ்க்கு இவர் உள்ள வந்து கொஞ்சம் கேம் பிளேவை கரெக்டா விளையாடினா போதும் ஈஸியா டைட்டில் அடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் குக்கு வித் கோமாளில இவருக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அஸ்வின் இருந்தார்ல, சோ அந்த மாதிரி ஃபேன் பேஸ் வந்து இவருக்கு கிரியேட் ஆயிருக்கு. இவரோட கேரக்டரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவர் உள்ள வந்து கேம் பிளே எப்படி இருக்க போகுது, குக்கு வித் கோமாளில இருக்க ஃபேன் பேஸ் அப்படியே தக்க வச்சுக்கிறாரா இல்ல உள்ள விளையாடுற கேம் பிளேல பாத்தீங்கன்னா மொத்த ஃபேன் பேஸும் அப்படியே கலஞ்சு ஓட போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபன்னான ஆளு அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இவரும் கன்ஃபார்மா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற நியூஸ் இப்போதைக்கு லீக் ஆயிட்டு இருக்கு. எனிவேஸ் இதுல 5வது இருக்க ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுட்டி டிவில பண்ணிருக்காரு, ஆதித்யா டிவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் டிவிலயும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸும் ஆனாரு. இப்ப சீரியல்ஸ்லயும் அதையும் ஆக்ட் பண்ணிருக்காரு வினோத் பாபு. சோ இவரு கலக்க போது யாரில் தான் பாத்தீங்கன்னா விஜய் டிவில என்ட்ரி கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீரியல்ஸ், அது மட்டும் இல்லாம நிறைய ஷோஸ் வந்து ஆங்கர் பண்றது அப்படின்ற மாதிரி இவருக்கான கரியர் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் மேல ஏறி போயிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் இவர் வந்து பிக் பாஸ்ல இந்த சீசன்ல கலந்துப்பாரு அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமா ஸ்பெகுலேஷன் இருக்கு. சோ இவரையும் ஆடிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. இந்த ஆடிஷன் சொல்றல, இந்த ஆடிஷன்ல எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் லாஸ்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேசியிருப்பாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆடிஷன் வந்து பயங்கரமான கேள்விலாம் இருக்கும். அதாவது பயங்கரமா இன்டெலிஜென்ட்டான கேள்விலாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்ல. சும்மா ஒப்புக்கு சப்பானுக்கு ஒரு 2 கேள்வி கேட்டுட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க எப்படிப்பட்ட ஆளு, அவங்களோட கேரக்டர் எப்படி, சோ இவங்க உள்ள வந்து எப்படிப்பட்ட கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கேள்வி கேட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க மூலமா சேனலுக்கு எப்படி கண்டென்ட் கிடைக்கும், அது மூலமா எப்படி டிஆர்பி ஏறும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. சோ வினோத் பாபுவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பயங்கரமான ஃபன்னா காமெடி பண்றக்கூடிய ஆள் தான். அதே சமயத்துல கொஞ்சம் சீரியஸான ஆளு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ அப்படின்னும் போது உள்ள வந்தா இவர் மூலமா பாத்தீங்கன்னா சில பல சண்டைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ இது மூலமா பாத்தீங்கன்னா சண்டை காட்சிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேட் பண்றாங்க. சோ இவர் உள்ள வந்தா பயங்கரமா கேம் ப்ளே பண்ணுவாரு. கிட்டத்தட்ட முத்துக்குமரன் மாதிரி பயங்கரமா கேம் விளையாடுவாரு. எப்படியாவது டாஸ்க்ல வின் பண்ணணும், கேம்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் இவருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்பெகுலேட் பண்றாங்க. பார்க்கலாம் இவரும் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. விஜய் சேதுபதி கூட ஃபர்ஸ்ட் டே இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நான் உள்ள போயிட்டு அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா பேசுவாங்க. ஆனா உள்ள போயிட்டு ஒரு 25 நாள் கடந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையா ரியாலிட்டி என்னன்னு புரியும். இந்த வீட்டுக்குள்ள நம்மளோட கெபாசிட்டி என்னன்னு புரியும். சோ பார்க்கலாம் வினோத் பாபுவோட பொட்டன்ஷியல் எப்படி தான் இருக்கு, என்ன மாதிரி கேம் தான் ப்ளே பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 5 பேர் வந்து ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த 5 பேர் மட்டும் இல்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் கொண்ட லிஸ்ட் தான் வெளியே வந்தது. இருந்தாலும் இந்த 5 பேர் என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் மெயினா சொன்னேன். சோ இந்த 5 பேர்ல யார் உள்ள வந்தா கேம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கெஸ் பண்ற ஆளை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல இந்த 5 பேர்ல இவங்க எல்லாம் உள்ள வந்த வேலைக்கே ஆக மாட்டாங்கப்பா, சோ இவங்க உள்ள வர வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.